வணக்கம். ஜூலை 28ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி மறுபடியும் விழுந்திருக்கு. 37 புள்ளிகள் இழந்து 0.24% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் 15,709. இன்றைக்கி ஓப்பன் முந்தின க்ளோஸை விட கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 15 புள்ளிகள். அங்கேருந்து மறுபடியும் செல்லிங் ஆரம்பிக்குது. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே ஓப்பன் ஆயிருக்கோ அதே இடத்துல தான் ஹை. லோ 15,513. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 3.5% அதிகரிச்சிருக்கு. நிஃப்டியுடைய பிஇ ஜூலை 27ஆம் தேதி டேட்டாவில் 27.45. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டில் ஒரு சின்ன கேப் அப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நேற்று எங்கேருந்து செல்லிங் விட்டதோ அதே இடத்துலேருந்து தொடர்கிறது செல்லிங். ஷார்ப் செல்லிங்காக இருந்தது. 15,550 வரைக்கும் விரைவாக எட்டியது. அதுக்கப்புறம் ஒரு ரிக்கவரி நடந்தது. வி ஷேப் ரிக்கவரின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது எங்கேருந்து விழுந்ததோ அந்த இடத்துக்கு வந்திருந்ததுன்னா வி ஷேப்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் 15,700க்கு அப்புறமாக அதுக்கு மேலே போக முடியல. நிஃப்டினால மறுபடியும் கீழே விழ ஆரம்பித்தது. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸில் மெட்டல் செக்டர் 1.22% அதிகரித்தது. ஐடி 0.2% அதிகரித்தது. எஃப்எம்சிஜி ஃப்ளாட்டாக இருந்தது. மீடியா 0.3% விழுந்தது. ஃபார்மா 0.4%. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் பிரைவேட் செக்டர் பேங்க் தலா 0.5% விழுந்தது. நிஃப்டி பேங்க் 0.8% விழுந்தது. ரியாலிட்டி 0.8% விழுந்தது. ஆட்டோ 0.9% விழுந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 1.9% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். பாரதி ஏர்டெல் 5% அதிகரித்தது. டாடா ஸ்டீல் 2.8%. எஸ்பிஐ லைஃப் 2%. டிவிஸ் லேபரட்டரிஸ் 2%. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.7% அதிகரித்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் கோட்டக் பேங்க் 2.6% விழுந்தது. டாக்டர் ரெட்டிஸ் மறுபடியும் விழுந்திருக்கு 2.6% இன்னைக்கு. டாடா மோட்டார்ஸ் 2.2%. எம்என்எம் 2%. சிப்லா 2% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநில அரசு அவங்களுடைய ஊழியர்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் உயர்த்தியிருக்காங்க. 17%லிருந்து 28%. சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய அரசு இது செய்திருந்தாங்க அவங்களுடைய ஊழியர்களுக்கு. பிறகு ராஜஸ்தான், கர்நாடகா மற்றும் ஹரியானா மாநிலங்களும் அவங்களுடைய ஊழியர்களுக்காக டியர்னஸ் அலவன்ஸ் உயர்த்தியிருக்காங்க. அந்த பட்டியல் இப்போ ஜார்க்கண்டும் இணைகிறாங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க இந்தியாவுடைய எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன் க்ரோத் குறைச்சிருக்காங்க. 12.5% இருக்கக்கூடும்னு அவங்க ஏப்ரல் மாதத்தில் கணிச்சிருந்தாங்க. இப்போ அதை குறைச்சிருக்காங்க 9.5%. கொரோனா தான் அவங்க காரணமாக சுட்டி காட்டியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டருக்கு அதிகரிச்சிருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 460 கோடி ரூபாய், இந்த குவார்ட்டரில் 974 கோடி ரூபாய். ஸோ ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் அதிகரிச்சிருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 3,309 கோடிகள், இந்த குவார்ட்டரில் 3,563 கோடிகள். இன்ட்ராடேல 3% அதிகரித்தது பேங்குடைய ஷேர் பிரைஸ். கர்நாடகா பேங்க் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ப்ராஃபிட் 106 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 196 கோடிகள். ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டருக்கு 575 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 535 கோடிகள் மட்டுமே. இன்ட்ராடேல 4% விழுந்தது கர்நாடகா பேங்குடைய ஷேர் பிரைஸ். பஜாஜ் ஹெல்த் கேர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 7% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஜேபி இன்ஃப்ராடெக் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. நமக்கு முன்னவே ஒரு செய்தி தெரியும். ரெசல்யூஷன் பிளான் சுரக்ஷா குரூப் சப்மிட் பண்ணது. கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ என்சிஎல்டி அப்ரூவலுக்கு பெண்டிங்காக இருக்குது. கம்பெனி தரப்புலேருந்து என்ன அப்டேட்னா, என்சிஎல்டி ஆகஸ்ட் 2ஆம் தேதி இது குறித்து பரிசீலனை செய்வாங்கன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்திருக்குங்க. அப்பர் சர்க்கியூட்டையும் எட்டியது, லோவர் சர்க்கியூட்டையும் எட்டியது ஜேபி இன்ஃப்ராடெக் லிமிடெட். கோஃபோர்ஜ் அவங்களுடைய Q1 ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கூடவே டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. முதல் டிவிடெண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ₹13 ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 10ஆம் தேதினு நிர்ணயிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% பாசிட்டிவ் ஆகும், பிறகு 3% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ்.
அருணா ஹோட்டல்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சிருந்தாங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ரைட்ஸ் இஷ்யூ ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ அவங்க தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. கம்பெனி இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸில் இருக்குங்க. ஸோ அதுதான் காரணமாக கம்பெனி சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நிறுத்தி வைக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூ இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு தெரியாதவங்களுக்காக நம்ம வேறொரு வீடியோ டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ரைட்ஸ் இஷ்யூ ஒரு கம்பெனி அறிவிச்சா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அதை எப்படி அணுகலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருக்கோம் எடுத்துக்காட்டுடன். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜிஎம்ஆர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஜிஎம்ஆர் மற்றும் பாரிஸ் கம்பெனியான குரூப் ஏடிபின்றது ஏர்போர்ட் தே பாரிஸ். இந்த 2 கம்பெனிகளும் இணைந்து தான் இனி பிட்டிங் செய்ய போகிறாங்க ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸ்க்காக அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது யாருக்கு போட்டியாக இருக்கும்னு பார்க்கும்போது அதானிக்கு போட்டியாக இருக்கும். அதானி சமீபமாக சில ஏர்போர்ட்ஸை டேக் ஓவர் செய்கிறாங்க மெயின்டெனன்ஸ்க்காக. அரசு தரப்புலேருந்து அடுத்த 13 ஏர்போர்ட்ஸ் லைனில் இருக்குது இந்த மாதிரி கொடுப்பதற்காக வேறு கம்பெனிகள் மெயின்டெனன்ஸ்க்காக. அந்த பிட்டிங் எல்லாமே இந்த ஜிஎம்ஆர் குரூப்பும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதானிக்கு ஒரு போட்டியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இண்ட் பேங்க் மர்ச்சன்ட் பேங்கிங் கம்பெனியுடைய ஷேர்ஸை மார்வாடி வெல்த் மேனேஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. 2.46 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ரூ. 31.78. இன்ட்ராடேல 3% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. நம்ம ஃபெவிகால் பிராண்ட் வச்சிருக்கிற கம்பெனி அவங்க ஆப்கா பெயிண்டர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடில் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்காங்க. 29%லிருந்து 47% அதிகரிச்சிருக்காங்க. இதற்காக 15 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறோம்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ப்ராஃபிட் இந்த குவார்ட்டருக்கு 70 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 76 கோடிகள் ப்ராஃபிட் இருந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஆனால் ரெவென்யூ பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு. 368 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 315 கோடிகள். ஸோ ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு, ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. இன்ட்ராடேல 2.5% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். சானோஃபி இந்தியா லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய நியூட்ராசியூட்டிகல்ஸ் பிஸ்னஸை விற்பனை செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. யூனிவர்சல் நியூட்ரிசைன்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு விற்பனை செய்ய போகிறாங்க 587 கோடி ரூபாய்க்கு. இன்ட்ராடேல 3.5% அதிகரித்தது சானோஃபி ஷேர் பிரைஸ். கனரா பேங்க் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அவங்களுடைய ப்ராஃபிட் 3 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டருக்கு 1177 கோடி ரூபாய் ப்ராஃபிட். போன வருடம் இதே குவார்ட்டரில் 406 கோடிகள் மட்டுமே ப்ராஃபிட்டாக இருந்தது. இருந்தும் இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 5% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். சொனாட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட் அவங்க புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. யூஎஸ் கம்பெனியான ஆன்கோர் சாஃப்ட்வேர் சர்வீசஸில் 100% ஸ்டேக் வாங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்காக முதல் கட்டமாக $6.37 மில்லியன் கம்பெனி பணமாக கொடுக்க போகிறாங்க. அதற்கு பின் $8.25 மில்லியன் 3 ஆண்டுகளில் தவணை முறையாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஷில்பா மெடிகேர் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு மருந்துக்கு WHO ஜெனீவாலேருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எதற்குரிய மருந்துன்னு பார்க்கும்போது கிரானிக் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் HIV சிகிச்சைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% பாசிட்டிவாகவும் 3% நெகட்டிவாகவும் இருந்தது ஷில்பா மெடிகேர் லிமிடெட். சியாண்ட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒர்க் ஃபோர்ஸ் டெல்டாவை வாங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். இந்திய அரசாங்கம் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குங்க. என்ன அப்டேட்டுன்னு பார்க்கும்போது மணல் உற்பத்தி செய்யலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி ஆற்று மணல் தேவைப்படாது, அதற்கு மாற்றாக மணல் உற்பத்தி செய்ய முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோல் இந்தியா தான் இதற்கான ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ஓவர் பர்டன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வருது போல இருக்குங்க. இந்த கோல் மைனிங் செய்யும்போது ஓவர் பர்டன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது போல இருக்கு. அந்த ப்ராடக்டை பயன்படுத்தி மணல் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை அரசு தரப்புலேருந்து வெளியிடப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையும்னு அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதனால் அது மட்டும் இல்லாமல் மணல் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மார்க்கெட் விலையில் மணலுக்கு என்ன விலை இருக்கோ அதோடைய 10% விலை மட்டுமே தேவைப்படும் இந்த மாதிரி மணல் உற்பத்தி செய்யும் போதுன்னு அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மணல் உற்பத்தி ஆரம்பிச்சாச்சுன்னு அரசு தரப்புலேருந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையுடன் சில புகைப்படங்களும் வெளியிட்டிருக்காங்க கம்பெனி. இந்த மணல் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு புகைப்படம்னு நினைக்கிறாங்க. 2 புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க அரசு.
கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி அவங்களுடைய சகோதர கம்பெனிகள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. செபியில் கம்ப்ளைண்ட் செஞ்சுருக்காங்க. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெடுடைய தலைவர் சஞ்சய் கிர்லோஸ்கர், இவருடைய சகோதரர்கள் தான் அதுல் கிர்லோஸ்கர் மற்றும் ராகுல் கிர்லோஸ்கர். அதுல் மற்றும் ராகுல் நடத்தக்கூடிய கம்பெனிகள் தான் கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் லிமிடெட், கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கிர்லோஸ்கர் நியூமேட்டிக் கம்பெனி லிமிடெட் மற்றும் கிர்லோஸ்கர் ஃபெரஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இந்த இரண்டு தரப்பினருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. எதற்கான மோதல்னு பார்க்கும்போது சஞ்சய் கிர்லோஸ்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவருடைய கம்பெனி தான் 130 வருட பாரம்பரியம் மிக்க கம்பெனி. அந்த கம்பெனி தான் கடந்த 82 ஆண்டுகளாக டிவிடெண்ட் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற கம்பெனி. இந்த பாரம்பரியத்தை வேறு எந்த கம்பெனிகளும் பயன்படுத்தக்கூடாது, இல்லை பங்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மற்ற கம்பெனிகள் சில ப்ரெஸ் ரிலீஸ் அண்மையில் வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த மாதிரி பாரம்பரியத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி செபியில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறார். இந்த கேஸ் ஒரு புறம் இருக்க, சஞ்சய் கிர்லோஸ்கர் முன்னதாகவே அவருடைய சகோதரர்கள் மீது லீகல் கேஸும் ஃபைல் செஞ்சிருக்கிறாரு. அதில் 750 கோடி ரூபாய் நஷ்டமும் கேட்டிருக்கிறாரு. இது எதற்கான கேஸுன்னு பார்க்கும்போது, இவங்க குடும்ப ஒப்பந்தம் படி ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது அதற்கு போட்டியாக வேறொருத்தர் புதிதாக துவங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் இருக்குது. அதை வைத்து கொண்டு தான் இப்போ சஞ்சய் கிர்லோஸ்கர் அவருடைய சகோதரர்கள் மீது இந்த 750 கோடி ரூபாய் லீகல் கேஸ் போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் ஆல்ரெடி பம்ப் பிஸ்னஸில் இருக்கிறாரு, ஆனால் அவருடைய சகோதரர்கள் வேறொரு பம்ப் கம்பெனியில் முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. கோர்ட்டு தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. கோர்ட் இது ஒரு பெரிய குடும்பம், நீங்களே இதை உங்களுக்குள்ளாரே சரி செய்து விடுங்க, இது கோர்ட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி அறிவுரை கொடுத்துருக்காங்க கோர்ட் தரப்புல இருந்து. கிரியேட்டிவ் காஸ்டிங் லிமிடெட் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூடவே டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் போன வருடத்திற்கான ஃபைனல் டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. 10 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ரெக்கார்ட் டேட்டும் அறிவிச்சிருக்காங்க செப்டம்பர் 11ஆம் தேதி. இன்னைக்கு வாலட்டைலாக இருந்திருக்கு. இன்ட்ராடேல 4% பாசிட்டிவ் ஆகும், 4% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஜூலை 22ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. அவங்க கிளியர்காம் குரூப்பில் அவங்க ஸ்டேக் வாங்க போகிறதாக 100% ஸ்டேக். இப்போ ஜூலை 27ஆம் தேதி 80% ஸ்டேக் வாங்கி விட்டதாக கம்பெனி தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. மீதம் இருக்கிற 20% 2023ஆம் ஆண்டில் முடிவடையும் அந்த டிரான்சாக்ஷன் அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 2% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். டாக்டர் ரெட்டிஸ் இன்ட்ராடேல 3.7% விழுந்தது. டால்மியா பாரத் 6% விழுந்தது. டிக்சன் டெக்னாலஜிஸ் 4%. இன்டர்குளோப் ஏவியேஷன் 5% விழுந்தது. கேபிஆர் மில்ஸ் 4% விழுந்தது. மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் 1.5% அதிகரித்தது இன்ட்ராடேல. மாரிப்பன் லேபரட்டரிஸ் இன்ட்ராடேல 4% விழுந்தது. ராம்கோ சிமெண்ட்ஸ் இன்ட்ராடேல 4% விழுந்தது. சானோஃபி இந்தியா 3.5% அதிகரித்தது. ஸ்னோமன் லாஜிஸ்டிக்ஸ் இன்ட்ராடேல 4% விழுந்தது. ஷிமாரோ என்டர்டெயின்மெண்ட் 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது இன்ட்ராடேல. டாரண்ட் ஃபார்மா இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4% அதிகரித்தது. டிடிகே பிரஸ்டீஜ் இன்ட்ராடேல 3% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.